சின்ன வயசில் எப்படி நம்ம அம்மா அப்பா நம்மளை கூட்டிகிட்டு ஊர் சுற்றி காமிப்பாங்களோ அதே மாதிரி நம்ம அடல்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம போகிற சிட்டிஸ்லாம் சுற்றி காமிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதே மாதிரி தான் ரீசெண்டாக என்னோடய பேரண்ட்ஸ் சென்னை வந்திருக்கப்போ வண்டலூர் ஜூ போகலான்னு ஆசைப்பட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் பிளான் போட்ட நாள் என்னவோ டியூஸ்டேவாக போச்சு. ஜூ லீவாக இருந்தது. சரி, ஓகே, டியூஸ்டே வடபழனி முருகன் கோவில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டேரெக்டாக காலையில் வடபழனி முருகன் கோவில் போயிட்டு ஒரு அருமையான சாமி தரிசனம் பார்த்துட்டு அங்கேருந்து டேரெக்டாக மெட்ரோ ஏறி அவங்கள எக்மோர் மியூசியம் தாங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சு. இங்கே நான் ஏற்கனவே போயிருக்கேன். ஸோ அவங்க இங்கே போகிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். யூஸ்வலாக சின்ன வயசுலலாம் சென்னை டூர் வரப்போ மெரினா பீச், சமாதி அந்த மாதிரியெல்லாம் தான் போய் பார்ப்போம். இங்கெல்லாம் அவங்க வந்ததே இல்லை. ஸோ இங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலா சண்டே போட்டிருந்தாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ்லாம் சொல்கிற மாதிரி இங்கே ஒன்றும் அவ்வளோ சீப்பெல்லாம் இல்லைங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இங்கே வெளியே வந்த டைம் பார்த்திங்கன்னா லன்ச் டைம் ஆயிடுது. ஸோ இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளீ மார்க்கெட்டில் பார்த்தோம். நிறைய நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் அண்ட் நார்த் இந்தியன் ஃபுட் வெரைட்டிஸாக இருந்தது. எங்கள் அம்மா இதெல்லாம் வேண்டாம், நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஓகே, ஒரு பேல் பூரி மட்டும் சாப்பிட்டு இங்கே ஒரு கேன்டீன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். அண்டு நாங்கள் இன்னொரு பில்டிங் கூட பார்க்க வேண்டியது இருந்தது. அதையும் முடிச்சுட்டு கேஃபெட்டேரியா டேரெக்டாக போயிட்டோம். இருந்த பசியில் வந்து பரோட்டா பீஸ் குருமாலாம் சாப்பிட்ருந்தோம். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேரெக்டாக கலைஞர் சென்டினரி பார்க்கு தாங்க போயிருந்தோம். இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்னமோ 20 rupees தான். பட் உள்ளே ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு 150 rupees, 100 rupees அந்த மாதிரிலாம் இருந்தது. உள்ளே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஆர்ச்சிட் கார்டன், மிஸ்ட் பாத்வே, மிரர் கார்டன், டாய் ட்ரெயின், ஜிப் லைன், பேர்ட் சாங்சுரி. பட் கைஸ், இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் இந்த பே பண்ணி போகிறதுலாம் போகலை. இன்ஸ்டெட் நாங்கள் ஃபுல் பார்க்கையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோங்க. எங்கே என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால் இப்போ கூட சொல்லிடுவேன். அந்தளவுக்கு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் போனது டே டைம்ன்றனால அந்தளவுக்கு ரஷ் இல்லை. மேபி வீக்கெண்ட்லாம் போயிருந்தால் டோட்டலாக கூட்டமாக இருந்திருக்கும், அதிலே எக்ஸாஸ்ட் ஆகிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஜிப்லைன் எல்லாம் இருந்தது. பட் நான் எதுவுமே ட்ரை பண்ணலை. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ஒரு செம்மையான பிளேஸுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பார்க்கில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 4-5 எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. எங்களோட நாள் இனிதே நிறைவுற்றது.